இப்ப அப்படியே 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி பையனையும் அந்த குட்டி பையனுடைய அம்மாவையும் காமிக்கிறாங்க. அவங்க எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க போல. சமயா மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பையன் கையில வச்சிருக்கிற பால் டம்ளரை கீழே போட்டு உடைக்கிறான். இவங்க சமயா கடுப்பாயிட்டாங்க. நேரா போறாங்க. அந்த பையனை காதாமட்டிலே ஒன்று விட்டு கையை காலை கட்டி வீட்டுக்குள்ளேயே போட்டு அவங்க அப்படியே வெளியே கிளம்பி போறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சுதான் இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து அப்படியே ஜோவை காமிக்கிறாங்க. நம்ம ஜோ பஸ் டிரைவரை பிடிக்கலாம், அவன் தான் கொலகாரன் நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிருப்பாரு. வீட்டுல சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது யாரோ வெளியே வந்திருப்பாங்க. கண்ணை காமிச்சு திரும்ப அங்க அந்த பஸ் டிரைவர் தான் வந்திருக்காரு. அவரை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. எதுக்காக என் காதலியை கொலை பண்ண, அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கும்போது இவர் தடுக்க ட்ரை பண்றாரு. என்ன ஏன் அடிக்கிற, நான் யாரையும் கொலை பண்ணல, என்ன நம்பு அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லாத, எதுக்கு கொலை பண்ண, எப்படி எங்க வச்சு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பல கேள்வி கேட்டு அடிச்சுட்டே இருக்கும்போது அங்க திடீர்னு ஓடி போட்ட ஒரு பையன் அங்க வந்து ஜோவுடைய கழுத்துல ஏதோ கயிறு மாதிரி போட்டு இருக்க ஆரம்பிக்கிறான். இந்த பையன் வேற யாரும் கிடையாது, அந்த பஸ் டிரைவருடைய பையன் தான். இந்த பையன் தான் இது வரைக்கும் நடந்த எல்லா கொலைகளுக்குமே காரணம் மக்களே. இவன் தான் எல்லா பொண்ணுங்களையும் கொலை பண்ணிருக்கான். ஜோ எப்படியோ தப்பிக்கிறாரு, அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் பயந்துட்டு ஓடுறான். இதே டைம்ல என்ன விஷயம் ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கன்னோட அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாங்க. இப்ப அந்த வார்டுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது அங்க இந்த பஸ் டிரைவருடைய பையன் தான் அட்மிட்ல இருக்கான். அந்த பையன் இவங்க அசந்த நேரமா பார்த்து இவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், காலி ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோயினை இவன் கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு டீ கப் மாதிரி இருக்கும். அதை தூக்கி அவனுடைய மண்டையிலேயே போட்டு நம்ம ஹீரோயின் எஸ் ஆகுறாங்க. பொறுமையா நம்ம ஹீரோவும் அந்த எஸ்ஐயும் ஸ்பாட்டுக்கு வராங்க. அட பாவி, என்னுடைய மேடமையே கொலை பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க பாயும் போது அவனை அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தடுக்கிறாங்க. மேடம், இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, இவன் தான் கொலைகாரன், நான் எல்லாமே விசாரிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நல்லாவே தெரியும் அவன் தான் கொலைகாரன், கொஞ்சம் அமைதியாரு, நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒன்னும் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். ஒரு பயந்து போன பையன் மாதிரி ஆக்டிங்க போடுறான். எங்க அப்பா எங்கன்னு கேட்கும் போது நான் தாண்டா உங்க அப்பா, வாயிலேயே ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணை காமிக்கும் போது டேய் கொஞ்சம் அமைதியாரா யுகாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவன் தான் சைக்கோ, இவன் சைக்கோவா மாற அவங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பையன் சின்ன பையனா இருக்கும் போது அப்பா வந்துட்டு டிரைவரா போயிட்டு இருக்காரு. இந்த பையனுடைய அம்மாவும் டெய்லி இந்த பையனை தனியா விட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பையன் தனிமையில இருந்து ஒரு சைக்கோ மாதிரி மாறி இருக்கான். அம்மா வேலைக்கு போற விஷயம் இந்த பையனுக்கு பிடிக்கவே இல்ல. அம்மா வேலைக்கு போவாதீங்க, என்ன தனியா விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க இந்த பையனை அடிச்சு கை காலை கட்டி போட்டு வேலைக்கு போயிருக்காங்க. இந்த விஷயத்த அந்த பஸ் டிரைவர் பார்த்துட்டு ஏன்டி இந்த மாதிரி பண்ற, அவனை தனியா விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. பொண்டாட்டிக்கு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க கேட்காம நான் வேலைக்கு போயே தீருவேன், வேலைக்கு போற மாதிரினா இங்க இருக்கேன், இல்லைன்னா உங்களை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொட்டி படிக்கையை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பஸ் டிரைவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பையனை கூடவே தூக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பஸ்லயே கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த பையன் வளர ஆரம்பிக்கிறான். இந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு பெயிண்ட் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு. அங்க அந்த பெயிண்ட்ல தின்னர் மிக்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை இந்த பையன் சுவாசிச்சு ஒரு போதை மாதிரி ஆயிருக்கான். அதை சுவாசிக்கும் போது இவனுக்கு செமையா போதையா இருக்கு. அந்த போதையிலேயே நிறைய பேர்கிட்ட சண்டை போடும் போது அந்த பெயிண்ட் கம்பெனியுடைய ஓனர் தம்பி இங்க இருந்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வான்ஸா காசு வாங்கிருப்பாங்க. காசு கொடுக்காம போனா ஓனர் எப்படி சும்மா ஓடுவாரு, உன் பையனுக்கு பதில் நீ தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பஸ் டிரைவர் வந்துட்டு பகல்ல பஸ் ஓட்டிருக்காரு, நைட்ல வந்துட்டு அந்த பெயிண்ட் கம்பெனில வேலை பார்த்திருக்காரு. இப்ப இந்த பையன் போதைக்கு அடிக்ட் ஆயிட்டான். தனியா விட்டா கெட்டு போயிடுவான், இல்ல யாரையாவது ஹர்ட் பண்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லயே அவரு கூட்டிட்டு சுத்த ஆரம்பிச்சிருக்காரு. மறுபடியும் இந்த டைம்ல என்ன இருக்கு அப்படின்னா பஸ்ல போகும்போது கூட சும்மா இருக்காம அங்க இருக்கிற பொண்ணுங்களை ஒரு மாதிரி வெறிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த பெண்களை பார்க்கும்போது அம்மா ஞாபகம் வந்திருக்கு. அம்மா நம்மள தனியா விட்டு போயிட்டாங்க, அம்மா ஒரு கொடுமைக்காரி, அம்மா மாதிரி தனியா வேலைக்கு போற எந்த பொண்ணையும், அம்மா மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போற எந்த பொண்ணையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி கொலைகள்லாம் பண்ணிருக்கா மக்களே. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ தெரிஞ்சுட்டு வந்திருக்காரு. இப்ப இந்த கதையை சொல்லி முடிக்க, சார் நீங்க ரொம்பவே நல்லா கதை சொல்றீங்க, நீங்க போலீஸ் ஆகிறதுக்கு பதில் டைரக்டர் ஆயிருந்தா உங்க படம் செமையா ஓடி இருக்கும் அப்படின்னும் போது டேய் வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ அந்த பையனுடைய காது மேலேயே ஓங்கி ஒரு போடு போடுறாரு. இப்ப அப்படியே அந்த பையனுடைய கழுத்துல ஒரு தழும்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த தழும்பை நமக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த ஃபாரன்சிக் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு எஸ்ஐக்கு கால் பண்ணி சார் டிவியை போட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும் போது டிவியை போட்டு பார்த்தா ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பஸ் டிரைவர் எல்லா கொலையும் நான் தான் பண்ணேன், கடைசியா அந்த டிப்போல ஒர்க் பண்ண பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணையும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல போயிட்டு சரண்டர் ஆயிருக்கானா. இந்த விஷயம் பயங்கர பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க. ஐயோயோ, இந்த ஆளு தன்னுடைய பிள்ளைய காப்பாத்த அந்த ஆளைய போயிட்டு சரண்டர்
ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் நேரா போயிட்டு எஸ்பியை மீட் பண்ணி அந்த பஸ் டிரைவர் கொலைகாரன் கிடையாது, கடைசியா பண்ண கொலை மட்டும்தான் அவன் பண்ணிருக்கான். அதுக்கு முன்னாடி அந்த பழைய கேஸ் இருக்கு இல்லையா, அந்த 10 பெண்களை இவன் கொலை பண்ணல, இவனுடைய பையன் தான் கொலை பண்ணிருக்கான். இவன் தன்னுடைய பையனை காப்பாத்த பொய்யா போயிட்டு சரண்டர் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த பையன் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல, ஆனா கண்டிப்பா கன்ஃபர்ஸ் பண்ணிடுவான், நான் ஏதாவது பண்றேன் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னும் போது நீ எந்த உண்மையும் கண்டுபிடிக்க தேவையில்ல, ஐஜி சார் வந்துட்டு இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அந்த பிரஸ் மீட்டுக்கு போயிட்டு இந்த பஸ் டிரைவர் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை முடிக்க போறாரு. நீ தேவையில்லாம இந்த கேஸ்ல குழப்பத்தை ஏற்படுத்தாத, அந்த ஆளே வந்து சரண்டர் ஆயிட்டா, இந்த கேஸை முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கேஷுவலா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் கிளம்பி போயிட்டு அந்த பிரம்மதத் கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த பஸ் டிரைவருடைய பேரு பிரம்மதத் மக்களே. அவர்கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு இது வரைக்கும் இந்த கேஸ்ல கொலை செய்யப்பட்ட எல்லா பொண்ணுங்களுடைய போட்டோவையும் காமிச்சு இங்க பாரு உன் பையன் எப்படி கொலை பண்ணிருக்கான்னு பாரு, இந்த பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் இருந்துச்சு, அந்த டைம்ல இன்னைக்கே அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான் பாவி பையன் அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயம்லாம் இவரும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பஸ்ல வந்துட்டே இருந்த பையன் திடீர்னு காணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை நிப்பாட்டி பார்க்கும்போது அந்த பையன் ஓடி போயிட்டு ஏதோ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு இருக்கான். டே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்கான். இந்த மாதிரி 2-3 வாட்டி பொண்ணுங்களை கொலை பண்ற விஷயத்த இந்த ஆளு கண்ணாலேயே பார்த்திருக்கான். இருந்தாலும் பையனை தடுக்காம போலீஸ் கிட்ட கூட தகவல் கொடுக்காம அமைதியா இருந்திருக்காரு. இப்பயாச்சும் உண்மையை ஒத்துக்கோ, நான் சொல்றபடி கேளு அப்படின்னு சொல்லும் போது என் பையன் எந்த கொலையும் பண்ணல, அவன் படுத்த படுக்கையா இருக்கும் போது எப்படி கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்ப அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த பையன் பயந்துட்டு ஓடிட்டு இருக்கான். நம்ம ஜோவும் விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த பையனை பிடிச்சி பொலன்னு பொலக்க அவனும் திருப்பி அடிக்கிறான். இதே டைம்ல அந்த அப்பங்காரன் வந்து பையனுக்காக சப்போர்ட் பண்றாரு. எதுக்காக என் பையனை அடிக்கிறீங்க, என் பையன் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லாத, உன் பையன் தான் கண்டிப்பா கொலை பண்ணிருக்கான், உன் பையன் தான் கொலைகாரன் அப்படின்னும் போது அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கரெக்ட், இவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எவிடன்ஸும் கிடையாது. இவனை கூட்டிட்டு போயிட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்தினா கூட இவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்க போறது கிடையாது, இவனை ஷூட் பண்ணி கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பங்காரனை பிடிச்சி தள்ளி விட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த பையன் அங்க இருக்கிற கட்டையில தடுக்கி அப்படியே கீழே விழுகிறான். இவர் ஓடி போயிட்டு கையை பிடிச்சிட்டாரு, கையை பிடிச்சி காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்ப அந்த பையன் ஒரு பார்வை பாப்பான் பாருங்க, அப்படியே சைக்கோத்தனத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லணும், நீலாம் வாழ தகுதியே இல்லாதவன்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுறாரு. அந்த பையன் கீழே விழுகிறான். மேல இருந்து கீழே விழுந்தான் பாத்தீங்களா, அப்படிதான் இந்த பையனுக்கு காயம் பட்டிருக்கு போல. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. என் பையன் ஏஞ்சிக்க முடியாம படுத்த படுக்கையா இருக்கான், அப்படி இருக்கும் போது எப்படி கொலை பண்ணுவான், நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ மறுபடியும் நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஜோ கிளம்பி போயிட்டு அந்த பையனை ஹாஸ்பிடல்ல மீட் பண்ணிருக்காரு. இங்க பாரு உன் பையன் பண்ண எல்லா கொலைக்கும் நேரா போயிட்டு போலீஸ்ல சொல்லி சரண்டர் ஆக சொல்லு, நான் பண்ண தப்புக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எங்க வேணா போங்க, என் பையன் ஒன்னும் கொலைகாரன் கிடையாது, என் பையன் கொலை பண்ணா அப்படின்றதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து நம்ம ஜோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயத்த அந்த டிப்போல வேலை பார்த்த பொண்ணு பார்த்திருப்பா. அவர் வந்துட்டு கண்டிப்பா உங்க பையனை பத்தி தான் பேசுறாருன்னு நினைக்கிறேன், உங்க பையன் தான் கொலைகாரனா, உங்க பையன் பஸ்ஸுக்குள்ள இருந்த விஷயத்த நானும் பார்த்தேன் அப்படின்னும் போது கிடையாது, அன்னைக்கு என் பையன் பஸ்ல கிடையாது, நீ வேற யாரையோ பார்த்திருப்ப போல, பார்த்துட்டு உளறிட்டு இருக்க, உன்னுடைய வேலையை போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீங்க தான் என்னமோ மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்போல வேலை பார்க்குற பொண்ணு சண்டை போட ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. எதுக்காக அந்த டிப்போல வேலை பார்த்த பொண்ணை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அந்த பொண்ணு சாக தகுதியானவ தான், அந்த பொண்ணு பண்ண பாவத்துக்கு அவ இறந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவ என்னடா பாவம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ மத்த போலீஸ்லாம் வந்து தடுத்து என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போறாங்க. இப்ப அப்படியே அவரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணி அந்த ஆளு மத்தவங்க கிட்ட என்ன பொய்ய சொன்னானோ அதே போய் தான் என்கிட்டயும் சொல்றான், என் பையன் கொலைகாரன் கிடையாது, நான் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லும் போது சரி எதுக்காக இவன் திடீர்னு போயிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு ஏதோ பாவம் பண்ணிட்டாலாம், அந்த பொண்ணு சாக தகுதியானவன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த புள்ளக்காரன் தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருந்திருக்கு, அந்த எவிடன்ஸ் அழிக்கணும், அதை புடுங்கணும் அப்படின்னா அப்பங்காரன் போயிட்டு இந்த கேஸை நம்ம ரீஓபன் பண்ணவனே கொலை பண்ணிட்டு வந்திருக்கான், நம்ம அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணா கண்டிப்பா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஆனா இந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்பி வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஊருடைய பேரை வச்சு அந்த ஊர்ல இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த
அந்த பொண்ணுடைய சித்தி வீடு அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு விசாரிக்கும் போது இப்போ இறந்து போனா பாத்தீங்களா அந்த பொண்ணுக்கு சொந்தமான ஒரு வீடே அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்ச் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணுங்க தலையில மாற்ற ஒரு கிளிப் கிடைக்குது. அந்த கிளிப்ல லைட்டா ரத்த கரையும் படிஞ்சிருக்கு. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஐஜி பிரஸ் மீட்ல வந்துட்டு இந்த பஸ் டிரைவர் தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டே இருக்கும் போது சார் நமக்கு புதுசா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆதாரத்தோட வராங்க. என்னமா திடீர்னு என்னமா கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களும் போயிட்டு எல்லாமே சொல்லும் போது பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. புதுசா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா, அந்த பஸ் டிரைவர் தான் கொலைகாரா இல்ல கூட சேர்ந்து வேற யாராவது கொலை பண்ணாங்களா, பதில சொல்லுங்க சார், நீங்க வந்துட்டு மீடியா கிட்ட இருந்து உண்மையை சொல்ல மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்ககிட்ட இருந்து நான் எதையும் மறைக்கல, கோல்டு கேஸுடைய டிஎஸ்பி இவங்களே கண்டுபிடிச்ச விஷயத்த உங்க முன்னாடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய காது கிட்ட போயிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உடைய மானம் போற மாதிரி ஏதாவது பண்ணி வச்ச உன்னுடைய யூனிஃபார்மை கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா நடந்த அந்த டிப்போல ஒர்க் பண்ண பொண்ணை கொலை பண்ணது மட்டும்தான் இந்த பஸ் டிரைவர், மத்த எல்லா கொலையும் பண்ணது அந்த பஸ் டிரைவருடைய பையன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பை காமிக்கிறாங்க. 10வது விக்டிமான பலக் ராணா இருக்காங்க இல்லையா, அவங்கள இந்த பையன் கொலை பண்ணிருக்கான். கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க அந்த கிளிப்பை வச்சு கழுத்துலயே அட்டாக் பண்ணிருக்காங்க. அதையும் மீறி தான் அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப போராடி இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் சொல்றாங்க. இந்த கிளிப்ல வந்துட்டு ரத்தக்கரை இருக்கு. இந்த ரத்தக்கரையை அந்த பையன் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த கிளிப்பால அடிப்பட்ட காயம் இன்னமும் அந்த பையனுக்கு கழுத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காயம் இல்ல மக்களே, காயம் பட்ட தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிப்போல ஒர்க் பண்ண பொண்ணு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா இந்த கிளிப்பை வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்கா. கொண்டு போய் வச்சுக்கிட்டு உன் பையன் மாட்டக்கூடாது அப்படின்னா எனக்கு அது வேணும் இது வேணும் காசு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி எக்கச்சக்கமான விஷயங்களை வாங்கியிருக்கா போல. இந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல காசும் கொடுக்க முடியாது. இப்போ வந்துட்டு இந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இவர் அமைதியா விட்டுட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் 25 வருஷம் கழிச்சு இந்த கேஸை ரீஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க ஆரம்பிச்சிருக்கா போல. அதனால தான் அந்த ஆளு கொலை பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க கண்டுபிடிச்ச எல்லா உண்மையும் சொல்லி முடிக்க இங்க இருக்கிற பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கைத்தட்டி பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஐஜிக்கும் எஸ்பிக்கும் சம காண்டு. நமக்கு கிடைக்க வேண்டிய ஃபேமும் நமக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் இவங்களுக்கு கிடைச்சு போச்சு, இந்த தம்மா துண்டு பொண்ணுக்கு கிடைச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ நேரா போயிட்டு பல்லக் ராணாவுடைய அம்மாவை மீட் பண்றாரு. அவங்கள மீட் பண்ணி இப்ப நாங்க கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க உங்க பொண்ணு தான் காரணம், உங்க பொண்ணு உண்மையிலேயே பயங்கர தைரியமான பொண்ணு, அந்த கொலைகாரனை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க, அவனை அட்டாக் பண்ணிருக்காங்க, அவங்க அட்டாக் பண்ண பயன்படுத்தின அந்த கிளிப்பை வச்சுதான் கொலைகாரனையே பிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும் போது அந்த கிளிப் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கிஃப்டா வந்துச்சு. பர்த்டே கிஃப்டா அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் கொடுத்தாரு. அவரும் போலீஸ் தான், பேரு ஜோ, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கொலைகாரன் அநியாயமா என் பொண்ணை கொலை பண்ணிட்டான். என் பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட அடிக்கடிக்கு அவர் வந்து என்ன மீட் பண்ணிட்டு போனாரு அப்படின்னு சொல்லும் போது இதையெல்லாம் கேட்கும் போது ஜோவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு செம ஷாக்கு. இப்போ ஜோ எங்க இருக்காரு, ஜோ கடைசியா அவங்கள வந்து எப்போ மீட் பண்ணிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் வந்து பல வருஷம் ஆகுதுப்பா, இப்போ எங்க இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது, அவரே மறந்து புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கடைசியா உங்களை எப்போ அவர் வந்து மீட் பண்ணிட்டு போனாரு 2001 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு வருஷம்லாம் ஞாபகம் இல்ல, இந்த அதித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணை யாரோ கடத்தி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பரபரப்பா போச்சு இல்லையா, அந்த டைம்ல தான் அவரு கடைசியா வந்து என்ன பார்த்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வாக்கி டாக்கில இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட ராகவ் நாட்டியால நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த டைம்ல யாரோ கத்தியால குத்திருப்பாங்க, அவரு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாரு, இதுதான் என்னுடைய கடைசி டிரான்ஸ்மிஷனா இருக்க போது. இதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு 10 வருஷங்களுக்கு முன்னாடி 1990ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆயிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஜோக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் காமிக்கல, ஹீரோக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஜோவை காமிக்கிறாங்க. ஜோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே சுத்திக்கிட்டு இருக்காரு போல. இப்போ வீட்டுல இருக்கும் போது அந்த நைட்டு 11:11 ஆகுது. இப்போ போன் கால் கனெக்ட் ஆகுது மக்களே. நம்ம ஹீரோ சொல்றாரு, சார் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, நாங்க அந்த டை அண்ட் டை கில்லரை பிடிச்சிட்டோம், அவன் வேற யாரும் கிடையாது, அந்த பஸ் டிரைவருடைய பையன் தான் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு எதிராக உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிடைச்சிருக்கு, பல்லக் ராணாக்கு நீங்க ஒரு கிளிப்பை வாங்கி கொடுத்தீங்க இல்லையா, அதை தான் எவிடன்ஸா வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவர் அப்படியே
காதல் மயக்கத்துல போறாரு. அநியாயமா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான், நம்ம அந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு செமையா அழுகிறாரு. அந்த டிரான்ஸ்மிஷன் கட் ஆகுது. இப்ப அப்படியே ரியல் டைம்ல போலீஸுக்கு ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கும். இந்த எலும்பு கூடு ஜோக்கு சொந்தமான எலும்பு கூடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்கும் போது, இல்லம்மா இது ஜோக்கு சொந்தமான எலும்பு கூடா இருந்தா கண்டிப்பா உனக்கு சொல்லுவேன், நீ 15 வருஷமா காத்துக்கிட்டு இருக்க, அவன் கண்டிப்பா திரும்பி வருவான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கிடையவே கிடையாது, நீ அதை விட்டுட்டு போமா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்குன்னு இப்போ கொஞ்சம் தான் வாழ்க்கை இருக்கு, அதையாச்சும் வாழ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வெளியே வராங்க. நம்ம ஹீரோ இங்க வராரு. வந்துட்டு கழுத்தை தொட்டு பார்த்து உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பரவாயில்ல எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏன் மேடம் தனியா போனீங்க, சேஃபா கூட யாரையாவது கூட்டிட்டு போக வேண்டியது தானே, நாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தானே, அந்த கொலகாரங்கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா செம லக்கு தான் அப்படின்னும் போது, நான் ஒன்னும் அவ்வளவு லக்கியான பர்சன்லாம் ஒன்னும் கிடையாது, எனக்கு பிடிச்சவங்க என்ன பிடிச்சவங்க எப்பயுமே என் கூட இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா பேசும்போது, இல்ல மேடம் உங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி கிடையாது, எல்லாருக்குமே அதே போலதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருக்கான். இந்த சம்பவம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1999 நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அண்ணாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அண்ணா இறந்து கிடக்குறான். அவன் கை அறுக்கப்பட்டிருக்கு. அவனா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டானா, அப்படி இல்ல அப்படின்னா யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 7வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ என்ன விஷயம் யோசிக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஏன் ஜோ சாரை யூஸ் பண்ணி நம்ம அண்ணாவை காப்பாத்த கூடாது, நம்ம அண்ணாவை காப்பாத்தினா நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ நேரா போயிட்டு எஸ்பியை மீட் பண்ணி ஜோ சாருக்கு என்ன விஷயம் ஆச்சு, 2001 அந்த அதித்தி குட்டி பொண்ணு காணாம போயிட்டு கொலை செய்யப்பட்ட கேஸ்ல நீங்க தான் வந்துட்டு ஜோக்கு மேலதிகாரியா இருந்திருக்கீங்க, ஜோக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஜோ வந்துட்டு ஏதோ கரப்ஷன் பண்ணிட்டான், லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கமிஷன் வந்துச்சு, விசாரணையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல அவர் எங்கேயோ ஓடி போயிட்டாரு, அவருக்கு என்ன விஷயம் ஆச்சு எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, கிடையாது வேற என்னமோ ஜோக்கு நடந்திருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஜோவுடைய அப்பாவை மீட் பண்றாங்க. இந்த சீரீஸ் முழுக்க அடிக்கடிக்கு இவங்க போயிட்டு ஜோவுடைய அப்பாவை மீட் பண்றாங்க, பேசுறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது முக்கியமான சீன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாம அப்படியே விட்டு இருப்பேன். இப்போ ஒரு முக்கியமான சீன் வருது. நம்ம ஹீரோயின் அடிக்கடிக்க ஜோவுடைய அப்பாவை போயிட்டு மீட் பண்ணுவாங்க. இப்பயும் அதே போல் தான் மீட் பண்ணி பேசிட்டே இருக்கும் போது, ஜோ எங்க தான் போனாரு, எப்பதான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா திரும்பி வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. எங்க போயிருக்கான்னா தெரியல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போ நீ தான் கோல்டு கேஸ் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்க இல்லையா, இதே போலதான் ஜோவும் சில ஃபைலை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருந்தான், இந்த ஃபைல் உனக்கு உதவியா இருக்கான்னு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது, அதுல ஒரு ஃபைலை ஓபன் பண்றாங்க. நமக்கு அப்படியே அந்த சீனை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. டிசம்பர் 10ஆம் தேதி 1998 அப்போ ஒரு லாரி வந்துட்டே இருக்கும் போது அந்த லாரிய ஒரு போலீஸ் டீம் வந்து தடுத்து நிப்பாட்டி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணும்போது லாரியுடைய டிரைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வண்டி வந்துட்டு சுல்தானியாவுடைய வண்டி, நீங்க புது இன்ஸ்பெக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காதாமட்லயே ஒரு போடு போட்டு, நான் இன்ஸ்பெக்டரே கிடையாது போலீஸ், ஆனா உன்னை ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி டிரைவரையும் கிளீனரையும் ஷூட் பண்ணிட்டு இதுல வந்துட்டு மரம்லாம் கடத்திட்டு போறானுங்க போல. இவனுங்களே ஒரு கடத்தல்காரனுங்க தான். இவனுங்க கிட்ட இருந்து போலீஸ் கிட்ட போட்டுட்டு வந்து ஒரு கேங் கொள்ளையடிச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த கேங் பேரு பப்ளு கேங். கேங்குடைய லீடர் பேரு பப்ளு, அதனால பப்ளு கேங் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம மரத்தெல்லாம் ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி பண்ணி கொண்டாடிட்டே இருக்கும் போது அங்க யாரோ வராங்க. இப்போ அந்த நபருடைய ஃபேஸ காமிக்கல. மச்சான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ஜாலியா பேச ஆரம்பிக்கும் போது வந்தவன் கன் எடுத்து எல்லாரையும் டப்புன்னு ஷூட் பண்ணிட்டு மரத்தை வித்துட்டு பணம்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் லீடர் பப்ளுவை மிரட்டும் போது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொடுக்குறான். இப்போ கீயை வாங்கிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சரு அவனையும் கொலை பண்ணிட்டு பணம்லாம் எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ இந்த கேஸை தான் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சௌரியா கேங்க சேர்ந்த எவனோ ஒருத்தன் தான் போயிட்டு அவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு பணத்தை கொண்டு போயிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆளுக்கு ஒரு பக்கம் விசாரிக்க கிளம்புறாங்க. நம்ம ஜோ கிளம்பி போயிட்டு ஒரு தாடிக்காரனை மீட் பண்றாரு. எப்படிபா இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, என்ன இந்த பக்கம்லாம் வரமாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகும்போது அந்த தாடிக்காரன் ஒரு கார் வாங்கி வச்சிருக்கான். புது காரான்னு கேட்கும் போது, எங்க உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் புது கார் வாங்க விடுறீங்க, இது செகண்ட் ஹேண்டு அப்படின்னு சொல்லும் போது 9000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு போல, சமப்பா எப்படி கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உழைச்சு சம்பாரிச்சு வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. சரி நேத்து நைட்டு நீ எங்க இருந்த அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருங்க, இப்போ நான் பழைய வேலையெல்லாம் பாக்குறது கிடையாது, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் மகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எங்களுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இதே டைம்ல இந்த தாடிக்காரனுடைய பொண்ணு அங்க வரா. என் பொண்ணு வந்துகிட்டு இருக்கா, அவளுக்கு முன்னாடி கொலை கேஸ பத்திலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் அவளை வளர்த்தவனே நான் தான், 4 வருஷம் நீ இல்லாம அவளை நான் தான் பாத்துக்கினேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணு வந்து, அங்கிள் எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்ன இந்த பக்கம் அந்த கொலை கேஸ பத்தி விசாரிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது எப்படிமா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நியூஸ்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த கொலையெல்லாம் பண்ணது அந்த கூட்டத்துக்கு நல்லா தெரிஞ்ச நல்லா பழகின ஒரு ஆளா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, பப்ளுடைய கேங்ல யாரோ இருந்திருக்காங்க, அவங்க தான் அதுக்கப்புறம் சௌரியாவுடைய கேங்ல போயிட்டு சேர்ந்துட்டு இவங்களே போயிட்டு அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லும்போது, ஏமா இந்த விஷயம்லாம் எப்படிமா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரனும் ஷாக் ஆகுறான். நம்ம ஜோவும் ஷாக் ஆகும் போது, நான் வந்துட்டு உங்க கூட 4 வருஷம் மட்டும் தான் இருந்தேன், ஆனா அப்பா கூட 10 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கேன், அப்பா எங்க போவாரு எங்க வருவாரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடியோடைய வாழ்க்கையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா அக்கம் பக்கம் கேட்ட விஷயம் கெஸ் பண்ண விஷயத்தை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு கேசட்டை கொடுக்குறா. இது உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லும் போது, என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், அப்பா ஒரு மோசமான ஆளா இருந்தாரு, அவரை திருத்தி ஜெயிலுக்கு அமிச்சு நல்ல மனுஷனா மாத்தி வெளியே கொண்டு வந்திருக்கீங்க, அப்பா இல்லாத சமயத்துல என்ன பத்திரமா பாத்துக்கிட்டு படிக்கவும் வைக்கிறீங்க, இது எல்லாத்துக்கும் தேங்க் பண்ற விதமா தான் அந்த ரெக்கார்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓகேமா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அப்பா இப்போ யாரையும் கொலை பண்றது கிடையாது, தப்பான தொழிலுக்கும் போறது கிடையாது, அவரு நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கிறாரு, நம்புங்க அங்கிள் அப்படின்னு சொல்லும் போது, நான் நம்புறேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு பையனை மீட் பண்றாரு. மீட் பண்ணி, நீ தான் ஜோ மேல இந்த லஞ்ச ஒழிப்பு கேஸ் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா சார், அவன் ஒரு மோசமான ஆளு, நான் ஜெயில இருந்து அப்பதான் வெளியே வந்தேன், என்கிட்ட கூட அவன் லஞ்சம் வாங்குறான், ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு அப்படின்னு சொல்லும் போது, எப்படிப்பா தம்பி நீ குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவ, ஜெயிலுக்கு போயிட்டு பரோல்ல வரும்போது உன்கிட்ட கரெக்டா வந்து ஜோ லஞ்சம் வாங்கினாரா லஞ்சம் கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா சார் நான் சொல்றேன்ல அவன் ஒரு மோசமான ஆளு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ போந்து அப்புறமா இந்த ஆளு எஸ்பிக்கு கால் பண்ணி ஜோவை பத்தி விசாரிச்சு, இன்ஸ்பெக்டர் யுகாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு, நான் வந்துட்டு வழக்கம் போல என்ன சொல்லுவனோ அதே சொல்லி அமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி போனை கட் பண்ணிட்டு ஐஜி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி ஜோவை விசாரிச்சு யுகாரியா போனானா, இவன் எதுக்காக சம்பந்தமே இல்லாம ஜோவை பத்தி விசாரிக்கிறான் அப்படின்னே தெரியல, இன்னைக்கு காலைல கூட வந்து என்கிட்ட விசாரிச்சுட்டு போன அப்படின்னு சொல்லும் போது, இவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடி, யுகாரியாக்கும் ஜோக்கும் என்ன கனெக்ஷன், எப்படி கனெக்ஷன் இருக்கும், ஏன்னா ஜோ இறந்து போகும்போது யுகாரியாக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும், இவனுக்கும் அவனுக்கும் நேரடியா கனெக்ஷன் இருக்க வாய்ப்பே கிடையாது, என்ன கனெக்ஷன் பாரு அப்படின்னு சொல்லும் போது, நான் பார்த்து சொல்றேன் சார், எதுவும் தப்பா நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்பி சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது மறுபடியும் பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. நம்ம ஜோ வந்துட்டு விசாரிக்கும் போது ஒரு ஐ விட்னஸை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு கொலைகாரன் அந்த கேங்கை ஷூட் பண்ணிட்டு தப்பிச்சு போனா பாத்தீங்களா, அந்த கொலைகாரனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது சில பல போட்டோவை காமிக்கிறாங்க. யார் மேலாம் டவுட் இருக்கோ அந்த போட்டோ எல்லாம் காமிக்கும் போது, இந்த தாடிக்காரன் தான் அங்க வந்து அந்த கேங்கை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐ விட்னஸ் சொல்லும் போது, நம்ம ஜோவால இந்த விஷயத்த நம்பவே முடியல, ஏத்துக்கவும் முடியல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தாடிக்காரன் கொலையெல்லாம் பண்ண மாட்டான், அந்த பொண்ணு வந்துட்டு என்னுடைய அப்பா இந்த மாதிரி தப்பான வேலைகள்லாம் போறது கிடையாது, நேர்மையா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்புறம் எப்படி இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐ விட்னஸ் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சமயா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் ஸ்பாட்ல ஏதாவது அந்த டயர் மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க எந்த மார்க்கும் கிடையாது. அது ஒரு சிமெண்ட் தர மக்களே, சிமெண்ட் தரையில இருந்து டயர் மார்க்க கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அந்த டயர் மார்க்கை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்றாரு. அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி டயர் மார்க்கை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டயர் மார்க்கை அந்த தாடிக்காரனுடைய வண்டியோடைய டயர் மார்க்கோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆகுது. அப்படின்னா அவன் தான் கொலைகாரன், போய் சொல்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ கன்னோட கிளம்புறாரு. நான் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்காரன் தப்பிச்சு ஓடி போறான். இவரும் விடாம விரட்டிட்டு போறாரு. ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு நம்ம ஜோ தாடிக்காரனை பிடிச்சிடுறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது, நான் ஒன்னும் கொலைகாரன் கிடையாது, நான் ஒன்னும் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல எவனும் ஒருத்தன் கன்னால இந்த தாடிக்காரனை ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஷூட் பண்ணும்போது டக்குன்னு பார்த்தா தாடிக்காரனுடைய பொண்ணு முன்னாடி வர, அந்த பொண்ணு மேல குண்டடிப்பட்டு அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட். ஐயோ என் பொண்ணு இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவரு மனசுடைஞ்சு போறாரு. நம்ம ஜோக்கும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே டைம்ல ரியல் டைம்ல
செகண்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்னமும் இந்த கேஸ் கோல்டு கேஸாவே இருக்கு, கொலைகாரன் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸோடைய ஃபைல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க நம்ம ஜோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தாடிக்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவனை கைது பண்ணி இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்துறாரு. அதனால பிரசன்ட்லயும் அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 18 வருஷங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த தாடிக்காரு ஜெயில இருந்து வெளியே வராரு. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 8வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ அப்படியே அந்த டீமை காமிக்கிறாங்க. எந்த கேஸ அடுத்து ஓபன் பண்ணலாம், எந்த கேஸ் இன்னமும் கோல்டு கேஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு கேஸ பத்தி சொல்றாரு. தம்பி, இந்த கேஸ முடிச்சாச்சு, குற்றவாளியும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, நீ சரியாவே ஃபைல படிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கலாய்க்கும் போது நான் பார்த்தேன், உண்மையான குற்றவாளி அவரு கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும், அந்த தாடிக்காரன் குற்றவாளி கிடையாது, அந்த கேங்க வேற எவனும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோயின் கேக்குறாங்க. நான் அதை படிச்சேன் இதை படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல லாஜிக்லாம் சொல்லும் போது அதெல்லாம் நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன், உனக்கு வேற என்னமோ தெரியும், நீ வேற என்னமோ மறைக்கிற, இந்த மாதிரி எதையாவது மறைச்சு என் கூட ஒர்க் பண்ணலாம் நினைச்ச அப்படின்னா நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன், அமைதியாவே இருக்க மாட்டேன், ஒழுங்கா உண்மையை சொல்லு, அது எந்த உண்மையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல நீ முதல்ல சொல்லியா அப்படின்னு சொல்றாங்க. இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல ஐஜி ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. முக்கியமா அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங், எல்லாரும் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிளம்பி போயிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா தாடிக்காரு ஜெயில விட்டு வெளியே வந்தாரு பாத்தீங்களா, வெளியே வந்த உடனே நேரா போயிட்டு அந்த சௌரியாவுடைய ஒரு பொண்ணு ட்ரக் அடிக்ட் ஆயிட்டு ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல இருந்திருப்பா போல, அந்த பொண்ணு அவரு கடத்திட்டு போயிட்டு இருக்காரு. இந்த சௌரியா இப்போ வந்துட்டு மிகப்பெரிய பிசினஸ் மேன், இந்த ஆளுடைய பொண்ணு அந்த ஆளு கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது இது பெரிய இஷ்யூவா மாறிடுச்சு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தாடிக்காரனை கண்டுபிடிக்கணும், அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஜி சொல்லும் போது கிடையாது, இங்க என்னமோ தப்பு இருக்கு, ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ்ல அந்த தாடிக்காரன் குற்றவாளியே கிடையாது, அவன் இன்னசென்ட்டா இருக்கும் போது ஜெயிலுக்குள்ள அடைச்சிட்டாங்க, இப்ப அவன் வெளியே வந்து யாரையோ பழிவாங்க பாக்குறான் போல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுடைய டார்கெட் அந்த பொண்ணு கிடையாது வேற யாரும் நினைக்கிறேன், இவன் வந்துட்டு இந்த மாதிரி மொக்கையாலாம் கடத்திட்டு போக மாட்டான், கடத்திட்டு போன ஸ்பாட்ல அந்த தாடிக்காரனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் கேமரா இருக்கோ அந்த கேமராவை முகத்தை நல்லா காமிச்சிட்டே போயிருப்பான் மக்களே, இந்த மாதிரிலாம் இவன் பண்ணவே மாட்டான், இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ஸ்மக்லிங் வேலைலாம் பண்ணிருக்கான், அப்போ இவனை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, போலீஸ் கிட்ட இவன் தான் இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எவிடன்ஸும் கிடைக்கவே இல்லை, அதாவது இந்த தாடிக்காரன் இதுக்கு முன்னாடி நிறைய தப்பான வேலை பார்த்திருக்கான், ஆனா இவன் கொலைகாரன் கிடையாது, எங்கேயுமே கொலை பண்றதுக்கு முயற்சி கூட பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டேய் கொஞ்சம் வாயை மூடிட்டு உட்கார்றா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காலம் மிதிக்கிறாங்க. இப்போ ஐஜி காண்டாயிட்டாரு, நீ ஏதோ ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்னும் பெரிய புத்திசாலி கிடையாது, நான் என்ன சொல்றனோ அதான் நீ பண்ணும், சும்மா வாயாடிட்டு இருக்காத, நேரா போயிட்டு அந்த தாடிக்காரன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த தாடிக்காரனை காமிக்கிறாங்க. இந்த தாடிக்காரனை கண்டுபிடிச்சு தன்னுடைய பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌரியா தன்னுடைய ஆள் அமுச்சு விட்டுருப்பாரு, அந்த ஆளை கட்டி போட்டு எரிச்சுக்கிட்டே ஒரு கால் பண்றாரு, நீ அமிச்ச ஆளை கொளுத்தி விட்டேன், அடுத்து நீ தான் என்கிட்ட மாட்ட போற, நான் பழைய எந்த விஷயத்தையும் மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு கெத்தா அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளம்பி ஜெயிலுக்கு போயிட்டு இந்த தாடிக்காரன் எந்த செல்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் இருந்த செல்லுக்கு போயிட்டு பார்க்கும்போது செல்லு முழுக்க அவருடைய பொண்ணுடைய பேரை எழுதி வச்சிருக்காரு. யாரு இந்த தேவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தேவி அந்த தாடிக்காரனுடைய பொண்ணு, அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா போல, அந்த பொண்ணை பத்தி கேட்டாலே அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், அமைதியா இருப்பான், அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் சொல்லும் போது சரி தாடிக்காரன் வேற எங்க ஒர்க் பண்ணா, இந்த ஜெயில அவன் எங்கெல்லாம் போவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த செல்ல இருப்பான், அதை விட்டா ஏதாவது எலக்ட்ரிஷியன் வேலை பார்ப்பான், வெளியே போயிட்டு ஒரு நல்ல எலக்ட்ரிஷியனா ஆகணும் அப்படின்றதான் அவனுடைய மிகப்பெரிய ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ இந்த விஷயம்லாம் கேட்டுட்டு அவருடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த ஃபைல் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தாடிக்காரனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்ற விஷயத்தை எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை, அது மட்டும் இல்லாம கூகுள்ல சர்ச் பண்ணாலும் ரிசல்ட்டே வர மாட்டேங்குது. இதே டைம்ல நைட்டு 11:11 ஆகுது, அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஜோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த கேஸ்ல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பக்காவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த பொண்ணு ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டா, யாரும் அந்த பொண்ணை ஷூட் பண்ணிட்டாங்க, ஆக்சுவலா தாடிக்காரனை ஷூட் பண்ணும்போது அந்த பொண்ணு அப்பாவை காப்பாத்த குறுக்கால வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி முடிக்க
டைம் முடிஞ்சு அந்த டிரான்ஸ்மிஷனும் கட் ஆகுது. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி சௌரியாவுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. போலீஸ் டீம் போயிட்டு அப்படியே மொத்தமா உட்கார்ந்துட்டு அவருடைய போனை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல சௌரியாவுடைய பொண்ணு கால் பண்றா. அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஐஸ் பாக்ஸ்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா போல. அப்பாக்கு கால் பண்ணி அப்பா என்ன காப்பாத்துங்க, இந்த இடமே ஒரு மாதிரி கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் போனை புடுங்கி தங்கம் நீ ஒன்னும் கவலைப்படாத, இப்போ நீ எங்க இருக்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அடையாளத்தை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ல இங்க விண்டோ கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு ஐஸ் பாக்ஸுக்குள்ள நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அது மேபி ஐஸ் ட்ரக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஸ் பண்றாங்க. இப்போ போன் பேசிக்கிட்டே இருக்கும் போது போன் கட் ஆகுது. சார்ஜ் இல்லாம போனே ஆஃப் ஆயிடுது. இப்போ இந்த போன் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷனை கண்டுபிடிச்சு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது அந்த அப்பங்காரனும் கூடவே வராரு. நீங்க வராதீங்க, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க மட்டும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டீமை கூப்பிட்டு போறாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு மாதிரி யோசனையாவே இருக்கு. இங்க என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அவருக்கு பாதுகாப்பா இங்கே இருங்க, நான் மட்டும் பாதி டீமை கூப்பிட்டு அந்த ரோட் சைடுக்கு போயிட்டு அப்படி ஏதாவது ஐஸ் ட்ரக் இருக்கான்னு பாக்குறேன், அந்த பொண்ணை காப்பாற்ற முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐய மட்டும் அந்த சௌரியாக்கு பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு ஹீரோயின் டீமை கூப்பிட்டு கிளம்புறாங்க. இப்போ இந்த எஸ்ஐக்கு வீட்ல இருந்து போன் கால் வந்துட்டே இருக்கு. இவர் அந்த போனை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போக இதே டைம்ல தாடிக்காரன் சௌரியாக்கு கால் பண்ணி உனக்கு உன் பொண்ணு உயிரோட வேணும் அப்படின்னா நீ கிளம்பி இந்த போர்ட்டு கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இந்த சௌரியா யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. எஸ்ஐ வந்து பார்க்கும்போது சௌரியாவை ஆள காணோம். அங்க கூட இருக்கவங்க கிட்ட எங்கயா சௌரியான்னு கேட்கும் போது அவரு கிளம்பி போயிட்டாரு, எங்க போனார்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ்ஐ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சௌரியாவை ஆள காணோம், நான் போன் பேச போயிருந்தேன், அந்த கேப்ல அந்த மனுஷன் எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அட பாவி போனை கட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு போனை கட் பண்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த சௌரியாவை பழிவாங்க தான் அந்த தாடிக்காரன் வந்திருக்கான், கண்டிப்பா சௌரியாவை கொலை பண்ணாம விடமாட்டான், அந்த தாடிக்காரனுடைய பொண்ணு எங்க இறந்து போனாலோ அதே ஸ்பாட்ல வச்சு சௌரியாவை கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணிருப்பான். சௌரியாவுடைய பொண்ணு கூட அதே ஃபோர்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க தான் போயிட்டு இருக்கேன், நீங்களும் அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இப்ப அப்படியே இந்த ஃபோர்ட்ல தாடிக்காரனை காமிக்கிறாங்க. சௌரியாவும் இந்த ஃபோர்ட்டுக்கு வந்துட்டாரு. எங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க அந்த ஐஸ் வண்டிக்குள்ள தான் உன்னுடைய பொண்ணு இருக்கா, உன்னால முடிஞ்சா உன்னுடைய பொண்ணை காப்பாத்திக்கோ, உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே அந்த பொண்ணுடைய பேரை சொல்லி கத்திட்டு நேரா ஓடுறாரு. இப்போ இதே டைம்ல நம்ம ஹீரோ வந்துட்டாரு. நம்ம ஹீரோ வந்து கன் பாயிண்ட்ல அந்த தாடிக்காரனை பிடிச்சி நீ அந்த பொண்ணை கடத்தி கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை கைது பண்றேன் அப்படின்னு சொல்லி கைது பண்ணேன். இதுக்கு முன்னாடியே நான் 18 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டேன், இப்பதான் குற்றமே பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் வேற என்னமோ பண்ணிருக்கான், ஆனா நம்ம கிட்ட சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. பொண்ணுடைய பேரை அந்த செல்ல எழுதிருப்பாரு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் ஆகணும் அப்படின்றதுதான் இவருடைய ஆசையா இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்க்கும்போது அந்த வண்டிக்குள்ள ஏதோ இந்த பயபுள்ள செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு மட்டும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இதே ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது அங்க அந்த ஐஸ் வண்டி இருக்கு, அந்த ஐஸ் வண்டிய பூட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் பூட்டை ஷூட் பண்ணி உடைச்சிட்டு அப்படியே கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. ஒரே புகமூட்டமா இருக்கு. மேடம் உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, அந்த வண்டி கிட்ட போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே கீழே ஓடி வராரு. இதே டைம்ல போன் பேசினாங்க பாத்தீங்களா சௌரியாவுடைய பொண்ணு, அந்த பொண்ணு எங்க இருந்து கால் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி அங்க போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டிக்குள்ள இருந்து அந்த பொண்ணை அந்த பக்கம் போன போலீஸ் டீம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படின்னா இந்த வண்டிக்குள்ள அப்படி என்ன விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வண்டியோடைய போட்டை நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணி ஓபன் பண்ணாங்க பாத்தீங்களா, ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ஒரே இருட்டா இருக்கு, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு லைட் சுவிட்ச் இருக்கு, இந்த லைட் சுவிட்சை ஆன் பண்ணலான்னு ஆன் பண்ண போறாங்க. மேடம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டு வராரு. இவங்களுக்கு கேட்கல, இவங்க ஆன் பண்ணிடுறாங்க. அந்த இடம் அப்படியே வெடிச்சு செதறுது. அந்த வெடிப்புல ஸ்பாட்லயே ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க. ஹீரோயின் மட்டும் இல்லாம சௌரியாவும் இறந்து போயிட்டாரு. நம்ம ஹீரோ கீழே போயிட்டு அந்த டெட் பாடியை பார்த்து கதறி அழுகிறாரு. அநியாயமா இந்த பொண்ணு இறந்து போயிட்டாலே, அநியாயமா நல்ல மனுஷி இவ இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அழுகிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. சில நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. மறுபடியும் நைட்டு 11:11க்கு டிரான்ஸ்மிஷன் நடக்க ஆரம்பிக்குது. சார் நீங்க இருக்கீங்களா, எனக்கு கடைசியா ஒரு உதவி வேணும், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு போது அவர் அமைதியா இருக்காரு. நம்ம ஹீரோ நான் பேசுற விஷயத்த நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். வாமிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ ஒரு கொலைகாரன் கொலை பண்ணிட்டான். வாமிகா மேடம் இறந்து போயிட்டாங்க, அவங்கள காப்பாத்த நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்
சொல்லும்போது எனது வாமிகாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவும் ஷாக் ஆகுறாரு. இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா நம்ம வாமிகா தான் அந்த டைம்ல கரெக்டா ரியல் டைம்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஐ மீன் 1998 இருக்க வாமிகா நம்ம ஜோக்கு கால் பண்ணிருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ டிரான்ஸ்மிஷன்ல இருக்காரு. அதோட இந்த சீரிஸையும் மொத்தமா முடிக்கிறாங்க மக்களே. செகண்ட் சீசன் வரப்போது. அந்த செகண்ட் சீசன்ல தான் நம்ம ஹீரோவும் அந்த ஜோவும் சேர்ந்துட்டு ஹீரோயினை காப்பாத்துனாங்களா, நம்ம ஜோக்கு கடைசியா என்ன விஷயமாச்சு, இந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் தெரிய வரும். யாரெல்லாம் செகண்ட் சீசனுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. வெயிட் பண்றேன் அப்படின்னா வெயிட்னு கமெண்ட் போடுங்க. வேணாம்பா இதுவே மொக்கையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா மொக்கன்னு கமெண்ட் போடுங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வர எல்லா வீடியோஸ்க்கும் உங்க போனுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும் மக்களே. இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.